ரமேஷா. ஹேய், இங்க கொஞ்சம் வாயேன். நீ கூப்பிடுறேன் போட்டு போகாதடி. இப்போ போலனா கிண்டல் பண்ணுவேன். போகாத விடு. டேய், நீ பெரிய ரீமாசனே. டேய், அவ பேச்சல கேக்குற. நீ வா. ஏய் ஏய். நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு தானே கூப்பிட்ட? ப்ரப்போஸா? உங்களுக்கு இதை விட்டா வேற நினைப்பே இல்லையா? எந்த பையனை பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறது. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? ஆக்சுவலி பூங்கொடி கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை வெளியே வர சொல்றியா? அவ்வளவுதானா? இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே பாய். பூங்குடி, பூங்குடி, உன்னை தேடி முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன தேடியா? யாரு? என்ன நீயே வர சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் யாரையும் வர சொல்லலையே. நீ வர சொல்லாமலையா ஜீவா சாரும் கோபியும் வந்திருக்காங்க? என்னாச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? தீபிகா அங்க வந்துட்டதுனால கிளம்பி வந்துட்டாளா இல்ல நான் சொன்னது பிடிக்காம வந்துட்டாளான்னு ஒன்னும் தெரியலடா. டேய், இத கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? பூங்குடி புயல் மாதிரி வந்தான்னு வச்சுக்கே, அவ கோபமா இருக்கான்னு அர்த்தம். இதுவே தென்றலா வந்தான்னு வச்சுக்கே, அவ சாந்தமா இருக்கான்னு அர்த்தம். ஜீவா சார், டேய் என்னடா இவ மட்டும் வரா? பூங்குடி, டேய் வெயிட் பண்ற. ஒருவேளை உனக்காக அவ மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒரு வாக் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? வாமா ரமேஷா, ரூமுக்கு போய் பூங்குடிய பாத்தியா? அவ என்ன சொன்னா? ஓ, எங்க ரெண்டு பேரையும் ரூமுக்கு வர சொன்னால? டேய் இரு இரு, அவ என்ன கன்ஃபார்ம் பண்ணல. இது லேடிஸ் ஹாஸ்டல், உள்ள வர முடியாது, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டேன். பூங்குடி அவ ரூம்ல இல்ல. இங்க பார், நல்லா பாத்தியா இல்ல வேற யாராவது ரூம்ல பாத்துட்டு வந்து சொல்றியா? நீ சொன்னேன்னு போய் பார்த்தேன் பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். கோவப்படாத ரமேஷ். ரமேஷா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். எல்லார்கிட்டயும் கேட்டேன். பூங்குடியும் மரியும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்களாம், இன்னும் ரூமுக்கு வரலையாம். இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் கேட்காதீங்க, நான் வரேன். ஏய் ஏய் ரமேஷா, மச்சான் நாமளே வந்துட்டோம், இன்னும் அவங்க வரலனா? ஒருவேளை பஸ்ல வர்றதால லேட் ஆகுமோ? இல்லடா, நான் சொன்னதுல ஏதாவது மனசுடைஞ்சு. டேய் சி, அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா, சும்மா நீ வேற. டேய் யாரா? ராஜம்மா. ராஜம்மாவா? என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. சரி, அட்டன் பண்ணி பேசு. ஹலோ ஜீவா, எங்க இருக்குப்பா? நான் லேடிஸ் ஹாஸ்டல் கிட்ட. இல்ல நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? தீபிகா உன்னை வந்து மீட் பண்ணாளா? ஏன், என்னாச்சு? ஐயோ, என்ன ஆகணும்? அதெல்லாம் விடு. அவ வந்து உன்னை பார்த்தாளா இல்லையா? பார்த்தா. நீ ஏதாவது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினியா? இல்லையே. சரி, நீ உடனே கிளம்பி இங்க வீட்டுக்கு வா. ஏன்? ஐயோ, ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து கல்யாண பத்திரிக்கை மத்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவ ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாப்பா. நாங்க தட்டி தட்டி பார்த்தோம், அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாப்பா. சரி.
என்னடாச்சு? தீபிகா கல்யாண பத்திரிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டாலாம். ஐயோ, அத்தை, கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். தீபி, கதவை திற தீபி. இத பார், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. கதவை திற. டேய் மச்சான், இப்ப என்னடா பண்றது? இல்லடா, அன்னைக்கே இப்படிதான் பூங்குடி கீழே விழுந்துட்டான்னு தீபிகா போன்ல சொன்னான். அப்படி ஏதாவது போய் சொல்றாங்களோ? டேய் மச்சான், இப்படி எல்லாம் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதடா. நீ சொன்னதை அவ மொத்தமா கேட்டுட்டு போயிருக்கா. எந்த முடிவு வேணா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீ போய் ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு பாரு போ. டேய் அப்படியே இங்க பாரு, மத்தவங்க கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுறா. சரிடா, போ போ போ, டக்குன்னு போ. தீபி, கதவை திற தீபி. தீபி, 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 கதவை திற. தீபி, கதவை திற. தீபி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? கதவை திறமா. தீபி, கதவை திற. எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, பார்க்கவும் வேணாம். நான் இப்படியே கிடந்து சாகுறேன். அம்மாடி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. கதவை திற. தீபி சொன்னா கேளு தீபி, கதவை திற. இனிமே நீங்க யாரும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, ஐயோ தீபி. நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமா அவ ஏதாவது பண்ணிக்க போறா. இப்ப கதவை அடிச்சு உள்ள போறதா பெஸ்ட் ஐடியா. ஐயோ, என்னமாச்சு? யார் இப்படி எல்லாம் பண்ணது? தீபிகா அம்மா தான் உடைச்சிட்டு போனாங்க. என்னன்னு தெரியலம்மா. தீபி, சொன்னா கேளு. முதல்ல கதவை திற. தீபி, தீபி சொல்றத கேளு. ச்சே, ராஜம்மா, ஏன் பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிருக்கு? என்னாச்சு? தீபி ஏன் கதவை சாத்திக்கிட்டு இருக்கா? என்னாச்சு ஜீவா? தீபி, நான் பாட்டி சொல்றேன், கதவை திற தீபி. ப்ளீஸ் தீபிகா, எனக்காக கதவை தர. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ப்ளீஸ் தீபி, கதவை திற தீபி. ப்ளீஸ் தீபிகா. என்னாச்சு தீபி? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பார்வதி, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்தா சின்ன சண்டை மாதிரியே தெரியலையே. ஐயோ பார்வதி, நீ எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சுதான் பாப்பியா? சின்ன சிறுசுங்க, இவங்க சண்டையில நாம தலையிடக்கூடாது. கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும். எது சின்ன பசங்க பிரச்சனை? கல்யாண பத்திரிக்கை மத்த சாமான எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இது சின்ன பிரச்சனையா? தீபிகா அவளுக்கு பிடிக்காதது எது நடந்தாலும் இப்படிதான் நடந்துப்பா. உனக்கு தெரியாதா? அவங்கள தனியா பேச விடு, எல்லாம் சரியா போயிடும். இத பாரு ராஜம்மா, இதெல்லாம் இப்படியே விட்டுட முடியாது. இல்ல பாட்டி, நான் ஜீவா கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஜீவா, இவள எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போப்பா. எதுவா இருந்தாலும் உங்க மனசு விட்டு பேசுங்க ப்ளீஸ். போமா. வா தீபிகா.
ஜீவா, அவங்களெல்லாம் பாத்தியா? அவங்கெல்லாம் யாரா இருக்கும்னு நினைக்கிற? லவர்ஸா தான் இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க பாத்தியா? ஆனா நம்ம எவ்வளவு கேப் விட்டு நிக்கிறோம். இதே கேப் தான் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன், பண்ணுவேன். லவ் பண்ணிட்டா லைஃப் செலிப்ரேஷன் இல்ல. லைஃப் செலிப்ரேஷனா இருக்கணும்னா அதுக்கு 2 சைடுமே லவ் பண்ணணும். கண்ணு மண்ணு தெரியாம லவ் பண்ணலாம், ஆனா கண்மூடித்தனமா லவ் பண்ணவே கூடாது. என் லவ் கல்யாணத்துல போய் முடிஞ்சாலும் அந்த லவ் சக்சஸ்னு சொல்ல முடியாது. லவ் ஃபெயிலியர் தான். என்ன சொல்ற தீபிகா? கல்யாணம் பண்ணா சரியாயிடும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கலான்னு என்னால இந்த விஷயத்தை எடுத்துக்க முடியல. நான் இவ்ளோ பெரிய டவுட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஜீவா? தட்ஸ் வை நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு என்னமோ நீ பூங்கொடி கிட்ட தான் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கிற மாதிரி தோணுது. நான் தான் சரியா புரிஞ்சுக்காம சைல்டிஷா பிஹேவ் பண்ணி இந்த மேரேஜுக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய தப்பு பண்றேன்ல, அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற லவ் தான். நான் ஆசைப்படுறது எல்லாமே நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே என்ன வந்து சேர்ந்துரும். எல்லா விஷயத்துலயும் அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இப்போ போற வழியில போவோம், நடுவுல குழி தோண்டி போட்டிருந்தா டேக் டைவர்ஷன் எடுத்துதான் ஆகணும். இப்ப அதுக்கான டைம் வந்துருச்சு. உனக்கு என்ன விட பூங்கொடிய ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீ என்னை விட அதிகமா அவளை நேசிச்சன்னா நீ அவளையே மேரேஜ் பண்ணிக்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நிஜமா தான் சொல்றியா? யா. உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தான் உண்மையா லவ் பண்றவங்களோட பெயின் தெரியும். எனக்கு அது நல்லாவே தெரியும் ஜீவா. உண்மையாதான் சொல்றேன் ஜீவா. உனக்கு பூங்கொடிய பிடிச்சிருந்ததுன்னா நீ அவளையே மேரேஜ் பண்ணிக்கோ. ஆனா என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அவ மனசுல நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கோ. அவ உன்னை உண்மையா லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கோ. சப்போஸ் அவ உன்னை லவ் பண்ணலன்னா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா நீ என்னை ஏத்துக்கோ.
ஏன்னா ஒண்ணு உன் காதல் சக்சஸ் ஆகணும், இல்ல என் காதல் சக்சஸ் ஆகணும். தீபிகா, நீ இவ்வளவு தூரம் மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் மாறல ஜீவா, உன் மேல இருக்கிற லவ் தான் என்னை இப்படி மாத்திருச்சு. நீ இவ்வளவு மெச்சூரிட்டியா ஏத்து பண்ணி தெரிஞ்சிருந்தா முன்னாடி எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிருப்பேன். இல்ல ஜீவா, நீ முன்னாடியே ஷேர் பண்ணாம போனது கூட ஒரு வகையில நல்லதுதான். நீ பூங்கோடி கிட்ட சொல்றதா நினைச்சு என்கிட்ட சொன்னதை கேட்டப்போ என்னால அதை தாங்கிக்கவே முடியல. செத்துடலான்னு கூட போயிட்டேன். கடைசியா உன்னை நினைச்சேன். நான் செத்து அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உன்னை உண்மையா லவ் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். தேங்க்ஸ் தீபிகா. எனக்கு உன்னோட சந்தோஷம் முக்கியம் ஜீவா. டேக் யுவர் ஓன் டிசிஷன். போ ஜீவா, போய் பூங்கொடி கிட்ட நல்லா பேசிட்டு வா. சரி தீபிகா. ஏய் பாத்து ஜீவா, என்ன அவசரம் உனக்கு? அது சரி, இதெல்லாம் ஒண்ணு பேட் சைன் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பூங்கொடி. ஜீவா, நான் பூங்கொடி இல்ல, தீபிகா. தேங்க்ஸ் தீபிகா. இட்ஸ் ஓகே. சரி, நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணு. இல்ல ஜீவா, ஏன்னா நீ பேசி முடிக்க போறது யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ்னு தெரியாது. என்னால இந்த மைண்ட் செட்ல வெயிட் பண்ண முடியாது. நீ பொறுமையா பேசிட்டு வா. சரி ஓகே. பாய். பாய். ஹாய் பூங்கொடி. நான் வரதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன்னா எனக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது பூங்கொடி. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருந்தேன். இவ்வளோ நாளாக சொல்லாமல் போனதுக்கு காரணம் உன்னை நல்லபடியாக படிக்க வைக்கிறதா உன் தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். சார், என்ன சார் சொல்றீங்க? இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப நான் இங்க படிக்க வந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த நன்றி கடனை நான் எப்படி சார் தீர்க்க போறேன்? இல்லை பூங்கொடி, நான் தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ நான் உயிரோட இருக்கிறதே உன்னால தானே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. நான் தவறி விழப்போனப்போ என்னை காப்பாத்த வந்ததுனால தான் நீங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அது உங்களுக்கு ஆபத்துல தான் சார் போய் முடியும். அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாத பூங்கொடி. எந்த உண்மையும் மறைச்சு வைக்க முடியாது, எந்த பொய்யையும் மூடி வைக்கவும் முடியாது.
எப்போ ஒன்று நான் உன் ஊரில் பார்த்தனோ அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு